அனைவருக்கும் வணக்கம். அம் எல்லாரும் நம்ம குழந்தைகளோட, ஆசிரியர்களோட அருமையான அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் உங்கள போலவே நான் YouTubeல பார்த்து ரொம்ப அப்படியே வியப்பா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர்கள் ஒவ்வொருவரின் தமிழ் ஆர்வத்தையும், போட்டிகளுக்காக அவர்களும், அவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களும் எடுத்துக்கொண்ட அந்த உழைப்பையும் என்னால பார்க்க முடிஞ்சது. அனைவருக்குமே மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்களோடு இணைந்து இதை காண வாய்ப்பளித்த அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்திற்கும் நன்றி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. அந்த தொன்மையான மொழியை இளம் தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் பெரும் பணியைத்தான் நம்ம அனைவருமே இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் தொடர்ந்து 38 ஆண்டுகளாக மொழி, இலக்கியம், கலை, பண்பாடு, தமிழர் நலன் என அனைத்து தளங்களும் இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. மொழி என்பது ஏதோ ஒரு கருத்து பரிமாறும் ஊடகம் கிடையாது. மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம், பண்பாடு, வரலாறு. எல்லா மொழிகளும் சிறப்பு தான். ஆனா அதிலும் 2000 ஆண்டுகள் கடந்தும் எத்தனையோ இடையூறுகளை சந்தித்த பின்னும் தொடர்ச்சியாக பெருமையுடன் நிலை பெற்று நிற்பது நம் தாய்மொழி தமிழ்தான். நீரால் அழியாத, தீயால் நெருங்க முடியாத மொழி நம் மொழி. நம்ம திருவள்ளுவர் பேசின மொழிய, தொல்காப்பியர் பேசின மொழிய, ஔவை, கம்பர், பாரதி போன்ற பெருமக்கள் பேசின மொழிய நாம இன்னைக்கு பேசுறோம் அப்படிங்கிறதே எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விடயம். அதுல தமிழ் மொழியை நம்ம எதனால கற்க வேண்டும்? எப்ப பார்த்தாலும் நம்ம திருக்குறளை படிங்க, ஆத்திச்சூடியை படிங்கன்னு சொல்றாங்களே, என்னதான் நம்ம அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம்? அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம் தமிழ் மொழி வெறும் பேசுவதற்காக, கருத்து மாறுவதற்காக மட்டும் கிடையாது. உலகத்தில் இருக்கும் அத்தனை விதமான வாழ்வியல் கருத்துக்களை கொண்டது, இலக்கிய வளம் சேர்ந்தது நம் மொழி. வேறு எந்த மொழியில் இல்லாத ஒரு தனித்தன்மையான அறம் என்னும் சொல்லை தாங்கி நிற்பது தமிழ். அறம் அல்லது ஒழுக்க நெறி என்பது ஒருவர் சமுதாயத்துல எப்படி நடந்துக்கணும் என்பது தொடர்பான ஒரு பார்வைகளைத்தான் அது குறிக்கிறது. கணியன் பூங்குன்றனார் அவர்கள் எழுதிய யாதும் ஊரே அப்படின்னு தொடங்க ஒரு சிறப்பான புறநானூற்று பாடல் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா, எல்லாம் நம் ஊரே, அனைவரும் நம் சொந்தங்களே, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா, நாம செய்யும் செயல்கள் தான் நமக்கு வரும் நன்மை தீமைகளுக்கெல்லாம் அதுதான் பொறுப்பு. அதனால நம்ம நல்ல செயல்களை நம்ம செய்யணும். திருக்குறள், மூதுரை, இன்னும் எத்தனையோ அறநூல்கள் நாம எப்படி வாழணும் அப்படின்னுங்கிறத கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்துல நாம சொல்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2000-3000 வருடத்திற்கு முன்பே நம்ம தமிழ் மொழியிடமிருந்து வந்துள்ளது. நம் மொழியோடு இணைந்த கலைகளும் பண்பாடுகளும் மிக மிக முக்கியமானவை. நிறைய பண்பாட்டு விழுமியங்கள் இதுல இருக்கிறது. விருந்தோம்பல், அதாவது வீட்டுக்கு வந்தவர்களை அன்போடு உள்ளே அழைத்து உபசரித்து அனுப்பி வைப்பது நம்ம தமிழர்களோட ஒரு முக்கியமான பண்பாடு. இன்னும் நிறைய இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். அத்தகைய ஒரு சிறப்பான மொழியை அமெரிக்கா முழுவதும் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு மைய அமைப்பாக விளங்கும் அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்திற்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் தன்னார்வலர்களுக்கும் எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய மாறுவேட போட்டி சொன்னாங்க, நிறைய பேச்சு போட்டி, கதை போட்டி, கவிதை போட்டி, திருக்குறள் போட்டி என பல போட்டிகளின் மூலம் குழந்தைகளின் திறமையை வெளியே கொண்டு கொண்டிருக்கீங்க. நீங்க தமிழ் ஆர்வத்தை தூண்டுகிறீர்கள். தமிழோடு சேர்ந்து நம் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆசிரியர்களை அங்கீகரிக்கும் வகையில் விருதுகளும் அவர்களுக்காக நடத்தப்படும் போட்டிகளும் மிக அருமையாக இருக்கின்றது. 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நெடுநாள் ஆசிரியர் விருதை பெறுகிறார்கள் என்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். இப்பணியை செவ்வனே செய்து வரும் அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் மேலும் சிறக்க வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை சார்பில்
பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.